கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் சூழலில் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர் காசி விவரிக்கிறார். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கையை நல்லா கழுவணும். முக்கியமாக சானிடைசர் போட்டு நம்ம க்ளீன் ஹேண்ட்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வீட்டிலேருந்து வெளியே வரும்போதும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போதும் சரி, நம்ம கைகளை எப்போதும் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, பறவை யூஸ் பண்ணுற இடம், நல்ல விலங்குகள் இருக்கிற இடம், இந்த ஃபார்மர்ஸு இவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கொள்வது மிக மிக சிறந்தது. அதிலிருந்து அந்த கழிவுகள் கலந்த நீரை குடித்தால் அதுவும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். அதுலேயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்று வரை தமிழ்நாட்டில் எந்த கேஸும் ரிப்போர்ட் ஆகலை. நமக்கு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனுக்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை. அதனால் இது ஒரு பயப்படுறதுக்கான விஷயம் இல்லை. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்து முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதையும் வெல்லலாம். கேரளாவில் பறவை காய்ச்சல் காரணமாக நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாமக்கல், சேலம், ஈரோடு உள்ளிட்ட பகுதியில் சுமார் 1000 முட்டை கோழி பண்ணைகள் உள்ளன. இங்கு சுமார் 5 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. தற்போது கோழிகளுக்கு கிருமி நாசினி மருந்து தெளித்தல் உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பண்ணையாளர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கோழி பண்ணை வாசலில் கிருமி நாசினி மருந்து கலந்த தண்ணீர் வைக்கப்பட்டு வெளியாட்களும் வாகனங்களும் அதன் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். கேரளாவில் பறவை காய்ச்சல் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் 2 மாநில எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 12 சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையின் குழுவினர் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கோழி தொடர்பான பொருட்களை கொண்டு வரப்படுகிறதா என்பதை கண்காணித்து வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.